வேதம் சொல்லுது, காலையில் ஆண்டவரை தேடுறதுக்குன்னு ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அப்போ காலையில் போய் கர்த்தர் சமூகத்தில் எழும்பி போய் நின்று யாரையும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை சந்திக்கிறதுல ஒரு பெரிய பலன் இருக்குது. வெறும் இந்த 21 நாட்கள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலேயே இந்த காலையில் ஆண்டவரை பார்க்கறதற்குன்னு நம்ம எல்லாரும் டைமை ஒதுக்கிறோம். அதுதான் நல்லது. ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு ஒவ்வொரு பழக்கம் இருக்குது. சிலர் காலையில் எந்திரிச்ச உடனே மொபைலை பார்ப்பாங்க, சிலர் அலாரத்தை பார்ப்பாங்க, சிலர் தன்னுடைய பிள்ளைகளை பார்ப்பாங்க. உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கிராமத்து சைடு போயிட்டீங்கன்னா காலையில் அவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்ச உடனே வெளியே வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நல்ல மூஞ்சியில் முழிக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துறீங்கன்னு தெரியல. எங்கள் வீட்டில் எல்லாம் அப்படின்னா எங்கள் அம்மா அன்னைக்கு சத்தம் போட்டே உள்ளே வருவாங்க, ஐயோ போச்சு அப்படின்னு. என்ன போச்சு அப்படின்னு கேட்டால், இவன் மூஞ்சில் போய் இன்னைக்கு முழிச்சிட்டேனே, காலையில் இவளையே பார்த்துட்டேன், நான் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அந்த மூஞ்சியை பார்த்துட்டேன், அவ்வளோதான். இந்த மூஞ்சியை பார்த்துட்டேன்னா இன்னைக்கு முழுக்க கெட்ட நாள் அப்படின்ற மாதிரிலாம் நானே அவங்க சொல்கிறது கேட்டிருக்கிறேன். அப்போது உலகத்தில் இருக்கிற மனுஷங்க காலையில் ஃபஸ்ட்டு தங்கள் பார்க்குற ஒரு மனுஷன் இல்லை ஒரு பார்க்குற ஒரு விஷயம் ரொம்ப நல்லதாக பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பைபிள் என்ன சொல்லுதுன்னா, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அப்போது நம்ம ஒரு தீர்மானமே எடுக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் காலையில் எந்திரிச்ச உடனே நான் யாரை தான் பார்ப்பேன்னா உங்களை தான் நான் பார்ப்பேன் ஆண்டவரே, உங்கள் முகத்தில் முழிப்பேன். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் படுத்து நித்திரை செய்தேன், நான் விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார், அவருடைய சாயலால் நான் திருப்தியானேன். காலையில் எந்திரிச்சு பெட்டில் உட்கார்ந்தா ஃபஸ்ட்டு யாரை தான் பார்க்குறாரு அப்படின்னா கர்த்தரையே பார்க்குறார். அதே போல் அவருடைய இருதயம் அப்படி தான் சொல்லுது. என்னென்னா நைட்டு படுக்கும்போது அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே படுக்கிறதுனால காலையில் எந்திரிக்கும் போது துதியினுடைய சத்தத்தோடையே அவர் எந்திரிக்கிறார். பாருங்க, உங்களுடைய நாள் முழுக்க நீங்கள் ரொம்ப பலனாக ஆக்டிவாக எந்த சூழ்நிலை வந்தாலும் சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா யார் முகத்தை பார்க்கணுன்னா கர்த்தர் முகத்தையே. இல்லைன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த 21 நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை சோதனை வந்தாலும் உங்களுக்கு அது பெரிய விஷயமாவே தெரியாது. ஏன்னா காலையில் ஆண்டவருடைய முகத்தை பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நமக்கு வெற்றியாகவே நடக்கும். ஆமேன். இந்த இரண்டாவது செக்ஷன்லையும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் வைத்தார். இந்த 21 நாட்களும் ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் சொல்லி நாம் எல்லாரும் அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாமா? அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2வது செக்ஷன்ல ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த இடத்துல ஒரு பெரிய சூழ்நிலை ஒன்று உண்டாகிறது. அப்படின்னா சீரிய நாட்டினுடைய ராஜா தன்னுடைய சிப்பாய்களை எல்லாம் எலி தீர்க்கதரிசியையும் அவனுடைய வேலையாளையும் பிடிக்கிறதற்காக அதிகாலையிலே அவர்களை அனுப்பினார்கள். ராத்திரி அவங்க அந்த இடத்தை எல்லாம் பார்த்து இவங்க காலையில் எழும்பி வெளியே வரும்போது அவங்கள அரெஸ்ட் பண்ணி, இல்லைன்னா எப்படியாவது அவங்கள தன்னுடைய கைகளில் விலங்கு போட்டு தன்னுடைய ராஜாவினிடத்தில் ஒப்புவிக்கணுன்றதுக்காக வர்றாங்க. ஏன் இந்த தீர்க்கதரிசியை அவங்க பிடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ராஜாவுக்கு அந்த சீரிய நாட்டு ராஜா அறைக்குள்ள பேசுகிறது எல்லாத்தையும் இவர் அழகா தீர்க்க தரிசனமா சொல்றாரு.
அந்த நாட்டு ராஜா இந்தந்த இடத்துல எல்லாம் கொத்தளங்களை போட்டிருக்காரு, அங்கெல்லாம் நீங்க போக வேண்டாம், அங்கெல்லாம் பத்திரமா இருங்க, அங்க ஒரு 10 பேரை அனுப்பிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். இந்த மாதிரி சீரிய நாட்டு ராஜா வந்து அறையிலே, பள்ளி அறையிலே என்னென்னலாம் சொல்றாரோ எல்லாமே இந்த ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டதுனால சீரியர்கள் வந்து ஜெயமே கொள்ளாம போறாங்க. அப்பதான் ராஜா கேட்கிறாரு, நம்மளே யாராவது ஒருத்தன் உளவாளி இருக்கிறானா? ஏன் அப்படின்னா, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் சொல்றாங்களே, நம்ம பள்ளி அறையில பேசுறது அந்த ராஜாவுக்கு எப்படி தெரியுது? அப்பதான் அங்க ஒருத்தன் சொல்றான், அந்த மாதிரி உளவாளி எல்லாம் யாரும் இல்லை, அவர்களிலே ஒருவன் தீர்க்கதரிசி இருக்கிறான், நீங்க என்ன பேசினாலும் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துவாரு, அவன் போய் அந்த ராஜாவுக்கு சொல்றான். அதனால அந்த மனுஷனை பிடிச்சிட்டீங்கன்னா நம்ம இந்த இஸ்ரவேலரை ஜெயிச்சிடலாம் அப்படின்ற அந்த காரியம் பேசப்பட்டதுனாலதான் இந்த தீர்க்கதரிசியை பிடிப்பதற்காக இப்ப காலையில ரதங்களோடு அநேக ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க. காலையில் அவனுடைய வேலைக்காரனாகிய கேயாசி கதவை திறந்து பார்த்தா அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி நிறைய குதிரை வீரர்கள் இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது. உடனே அப்படியே சத்தம் போட்டு, ஆண்டவனே நம்ம மரிச்சிட்டோம், நம்ம ஆண்டவர் நம்மளை எதிரியினுடைய கையில ஒப்பு கொடுத்தாரு, பாருங்க நம்மளை சுற்றி நிறைய பேர் நிக்கிறாங்க, நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், ஆனா நம்மை பிடிப்பதற்காக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்பதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, இல்ல இல்ல, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமேன் சொல்லுங்க. நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க கடந்து போகிற சூழ்நிலை இப்படிப்பட்டதா இருக்கலாம். உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு எதிராக இருக்கிற சவால்கள் வந்து பெரிய வல்லமை உள்ளதா இருக்கலாம். உங்க கண்ணுக்கு முன்னாடி அது ரொம்ப பெருசா தெரியலாம். அதையும் உங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்க ரொம்ப சின்னவர்களாகவும், நீங்க ரொம்ப குறைஞ்சவங்களாகவும், உங்கள்கிட்ட பலனே இல்லாதது மாதிரியும், உங்கள்கிட்ட ஆள் பலம் பண பலம் எதுவுமே இல்லாதது மாதிரியும், ஆனா எதிரில் நிற்கிற பிரச்சனைக்கு பெரிய பலம் இருக்கிறது மாதிரியும் ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீ அதை விசுவாசிக்க வேண்டாம். அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும், அந்த பிரச்சனையை பார்க்கலும், அந்த சவாலை பார்க்கலும் உங்களோடும் என்னோடும் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் பெரியவர். நமக்கு இருக்கிற பலன் பெரிய பலனா இருக்கிறது. ஆமென். சில நேரங்களிலே நமக்கு இருக்கிற பலனை வந்து உலகத்துல யாரும் கண்டுபிடிக்க முடியாது, நம்மளும் சில நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. பாருங்க, அந்த எதிரியினுடைய ஆட்கள் வந்து சுற்றி வளைத்து நிற்கிறார்கள். அவங்க வந்து இவங்க 2 பேரை மட்டும்தான் பார்த்தாங்க. அவங்கள சுற்றி இருக்கிற அக்னி ரதமான குதிரை வீரர்களை அவங்க கண்ணு பார்க்கவே இல்லை. கேயாசியால கூட, வேலைக்காரனாலே கூட தனக்கு முன்பாக நிற்கிற அக்னி ரதத்தை கண்டுபிடிக்க முடியல. ஆனா தேவனுடைய மனுஷன் ஜெபம் பண்ணினதற்கு பிற்பாடுதான் அவனாலே பார்க்க முடியுது. அப்போ நீங்க ஒருவேளை உங்களை சுற்றி ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற பாதுகாப்பு, உங்களுக்காக வைத்திருக்கிற வழியை நீங்க சில நேரங்களில் அறியாம இருக்கலாம், அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லி இந்த இடத்துல உனக்கு 10 பேரை வச்சிருக்கிறேன், இந்த இடத்துல உனக்கு 5 பேரை வச்சிருக்கேன்னு நமக்கு நிறைய நேரத்தில் சொல்ல மாட்டாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நீங்க 2 பேரா இல்லை, நீங்க தனியா இல்லை. எந்த சவாலை நீங்கள் சமாளிக்க போகிறீர்களோ அந்த சவாலை விட உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிற பாதுகாப்பு, உங்களுக்குள்ள இருக்கிற பலன் சின்ன பலன் இல்லை, அது பெரிய பலன். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்தை முடித்து போகும்போது உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவாலை நீங்கள் ஈஸியாக ஜெயிப்பீர்கள், நீங்கள் சுலபமாய் தாண்டுவீர்கள். அதை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக அது சமாதானமாய் மாறும். ஏன் அப்படின்னா உங்களோடு கூட இருக்கிறது தேவ பலன், உங்களோடு கூட இருக்கிறது. ஆமென். உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்கலாம், உங்களிடத்துல என்ன இருக்குது, உனக்கு யார் இருக்கா, உனக்கு எந்த சொந்தக்காரருக்கு இருக்காங்க, எனக்கு இருக்கிற பலனை நான் காமிக்கவா, எனக்கு இருக்கிற திறமையை நான் காமிக்கவா, எனக்கு இருக்கிற ஆள் பலம் என்னன்னு உனக்கு தெரியுமா, எனக்கு இருக்கிற மனுஷ பலம் என்னன்னு தெரியுமா? உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் இப்படி இதே வார்த்தையிலே சொல்லி இருப்பார்களே, ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி வாக்கு கொடுக்கிறார், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் உன்னோடு இருப்பவர்கள் அதிகம். ஹல்லேலூயா.
இந்த ஜபத்திலே இன்று வரைக்கும் நீங்க நிறைய பேர் நிர்மூலமாகாதிருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னா, நான் நம்புறேன் எதிரியினுடைய பலன் குறைவா இருந்ததுனால இல்ல, அவங்களுக்கு நிறைய பலன் இருந்துச்சு. ஆனா அவங்களை விட ஒரு படி கர்த்தர் உங்களை தலையை நிமிர பண்ணினார். ஆமென். நீங்க தாழ்ந்து போறதுனால, நீங்க இறங்கி போறதுனால உங்களிடத்துல யாருமே இல்லைன்னு எதிரி நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இல்ல இல்ல, ஆண்டவர் ஏற்ற காலத்துல உங்களோட இருக்கிற பலன் பெரிய பலன் என்று நிரூபிக்க போகிறார். அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இந்த வார்த்தை எனக்கு நிறைவேற போகிறதற்காக நன்றி. உங்கள் சொந்தங்கள் உங்களோடு ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறத பார்க்க போறாங்க. ஹல்லேலூயா. அவர்களிடத்திலே இருக்கிற பலத்தை விட உங்கள் பலன் பெரியது என்கிறதை ஆண்டவர் உணர பண்ண போகிறார். சீக்கிரமாய் ஒரு நாள் வரும். ஓ ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த சொந்தங்களுக்கு முன்பாக உன்னோடு இருக்கிற பலன் பெரியது. அதை கர்த்தர் நிரூபிப்பார். ஆண்டவர் தான் நிரூபிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சவால்களை விட நீங்கள் 2 பேர் அல்ல, நீங்கள் 3 பேர் அல்ல. நமக்காக கர்த்தர் அக்கினி ரதமான குதிரை வீரர்களோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள்.